ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு அரசன் மிகவும் முன்கோபக்காரன். தன் கெட்ட குணம் தெரிந்தும் அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அறிஞர் ஒருவர் அந்த நாட்டிற்கு வந்திருந்தார். அப்போது அரசன் அவரை சந்தித்து தன் குறையை அந்த அறிஞரிடம் ஒன்று விடாமல் சொன்னான். அவர் மன்னனிடம், என்னிடம் அதிசயமான பொன்னால் செய்த ஒரு குவளை ஒன்று இருக்கிறது. அதில் தண்ணீரை நிரப்பி தினமும் குடித்து வந்தால் நாளடைவில் உன் கோபம் இல்லாமல் முற்றிலும் நீங்கி போய்விடும் என்று சொல்லி அந்த குவளையை அவனிடம் கொடுத்தார். மன்னரே, உமக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போது இதில் 3 முறை தண்ணீர் நிரப்பி குடியுங்கள். பிறகு பாருங்கள், கோபமே உங்களுக்கு வராது என்று கூறிவிட்டு சென்றார். அன்றிலிருந்து அரசன் அப்படியே செய்ய தொடங்கினான். சில நாட்களில் அவன் கோபம் அவனை விட்டு விலகியது. சில வருடங்கள் சென்ற பின்பு அந்த குவளையை கொடுத்த அந்த அறிஞர் மீண்டும் அந்த நாட்டுக்கு வந்தார். அரசன் அவரை சந்தித்து குவளையை கொடுத்ததற்கு பல முறை அவருக்கு நன்றி தெரிவித்தான். மன்னரே, நான் உம்மை ஏமாற்ற விரும்பவில்லை. நான் உம்மிடம் கொடுத்தது அதிசயமான குவளை அல்ல, அது சாதாரணமான குவளைதான். ஒருவருக்கு கோபம் வரும்போது சிந்திக்க நேரம் இருக்காது. சிந்தனை வந்தால் கோபம் தானாகவே குறையும். நீங்கள் தண்ணீரை 3 முறை ஊற்றி குடிக்கும் போது உமக்கு நேரம் கிடைக்கிறது. அப்போது நல்லதை சிந்திக்க முடிவதால் 5 புலன்களும் அமைதி பெறுகின்றன. ஆத்திரம் நியாயத்திற்கு தன் இடத்தை கொடுக்கிறது என்று அறிஞர் கூறினார். பிரியமானவர்களே, நாம் கோபப்படும் போதும் மற்றவர்கள் நம்மீது கோபப்படும் போதும் நாம் அமைதியாகவும் பக்குவமாகவும் இருப்பது நல்லது. எல்லா நேரங்களும் நாம் நிதானத்தோடு இருந்தால் நிம்மதியாக வாழலாம். முன்கோபம் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு. கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிட்டால் பயனற்றது, வரக்கூடாத இடத்தில் வந்தால் ஆபத்தானது. பேச்சில் காட்டும் நிதானமும் கோபத்தை வெளிப்படுத்துவதில் காட்டும் தாமதமும் அனுபவத்தின் மிக சரியான வெளிப்பாடு. கோபம் என்பது ஒரு வினாடியில் முடிந்திட வேண்டும். அன்பு என்பது ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்திட வேண்டும் என்பதை சிந்திப்போமா?